வாரணி வா வா. என்ன வெறுங்கூடையோட வர்ற? இன்னைக்கு சரக்கு எடுக்க பழ மார்க்கெட்டுக்கு போகலையா? எங்க எல்லாம் போறது? இந்த வாரம் வியாபாரம் ஒன்றும் சரியில்லை. 100 ரூபாய் குறையுது. 100 ரூபாய் தானே, என்கிட்ட கேட்டுனா நான் கொடுத்துட்டு போறேன். ஏன் அண்ணா, நானே பழைய சாமான் வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கேன். 100 200 வச்சிருக்கேங்கிறியே. நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன கேள்விப்பட்ட? என்னமோ நீ திருட்டு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விக்கிறேன்னு பேசிக்கிறாங்களே. ஐயோ 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 ஐயோ, எவன் சொன்னா உன்கிட்ட? நான் எவ்வளவு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் நம்பாத ராணி. நான் நம்பல, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அது மட்டும் உண்மையா இருந்துச்சு. இந்த ஆயுசுக்கும் உன் கூட பேச மாட்டேன். ஆமா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத என் தங்கம். நீ அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். இன்னைக்கு காலையில நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? கருமாரியம்மன் கோயில்ல போய், அம்மா தாயே, என் ராணிக்கு சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன். சரிப்பா, சாப்பிட்டு. கூட பிறந்த அக்கா மாதிரி என் மேல உயிரியே வச்சிருக்கேன். சம்பளத்துக்கு வச்ச சமையல்காரி மாதிரி வேளா வேலைக்கு சமைச்சு போடுறேன். என் கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிறேன். இந்த அநாத ராணி மேல உனக்கு என்னமா அவ்வளவு பிரியம்? அப்பா சமையல் சின்ன குடல பெரிய குடல் திங்குதுப்பா. பசி தாங்க முடியல, 2 பருக்க போறேன். ஆமா, வெட்டி முறிச்சுட்டேன். உண்மைதான், நான் ஒண்ணு வெட்டி முறிக்கல. ஆனா என் வயிறு என்ன வெட்டி முறிக்குது, என்ன செய்வேன்? இந்த தத்துவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இதுல 10 படி அரிசி இருக்கு. வெளியே கேட்டண்ட ஒரு பொண்ணு நிப்பா. அவகிட்ட குடுத்துட்டு வந்துரு, நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ, திருட்டரிசியா? திருட்டரிசி இல்ல, ஆர்காட்டரிசி. ஜோக் அடிக்கிறியா? அத்தாங்க சொல்றேன். என்னடா டேங்கிற? இப்ப கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? என்னடா அநியாயமா இருக்கு? எங்க வீட்டு அரிசியை திருடி என்னையே குடுத்துட்டு வர சொல்றீங்க? என்னடா உங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி பதற? உங்க அத்தா லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறாரு, நான் படிப்படியா கடத்துறேன். இப்ப கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுப்பா. முடியாது. முடியாதா? என்ன? அது காஸ்ட்லி. என்ன செய்ய போற? உடைக்க போற. ஏன் டமால்னு சத்தம் கேட்டு உங்க அத்தா வந்து என்னன்னு கேட்பாரு. நீ கனவு கண்டு இதை தூக்கி போட்டு உடைச்சேன்னு புடுங்குவேன். உன்னை என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவாங்க. சமையல் அப்படி எல்லாம் செஞ்சிடாத. அப்ப மரியாதையா அரிசியை கொண்டு போய். சரி, 10 படி தானே? ஆமா. வெயிட் அதிகமா இருக்கு. ராமு, என்னடா நீ என்ன டேங்கிற? சரிடா, என்ன இந்த பெட்ரோல் டின்ன வாசல்ல ஒரு பொண்ணு நிக்கும், அதுகிட்ட கூட கொடுத்து. ஐயோ, நான் மாட்டேன். கோச்சுக்காதீங்கண்ணே. கொண்டாங்க. நான் மாட்டேன்னு சொன்னா காரு கண்ணாடியை உடைச்சிட்டு நான் தான் கனவு கண்டு உடைச்சிட்டேன்னு அத்தா கிட்ட வத்தி வச்சிருவேன். இதுதானா வேற ஏதாவது இருக்கா? இன்னைக்கு இவ்வளவுதான். சரிங்களாப்பா. சரி, எதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நான் பெட்டர். எவ்வளவு லெட்டர்? தலையில ஊத்தி நெருப்பு வச்சு பாரு, தெரியும். என்ன பேசுற? இது என்ன அரிசியா? ஆமாக்கா. தம்பி, நான் வாங்கிட்டு போயிட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லு, நான் வரேன். சரிக்கா. போயிட்டீங்களா? இந்த வீட்டுல எல்லாரும் என் தலையில கொட்டிக்கிட்டே இருக்காங்க பாப்பா. அது ஏன் பாப்பா? நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுதான் காரணம். நீ மட்டும் நேரா நிமிர்ந்து நின்று உன்னை ஒரு பையனை அசைக்கவே முடியாது. அப்படியா? நிமிர்ந்துட்ட பாப்பா. யாரு கூட பாப்பா மோதணும்? இதே வீரத்தோட, இதே வேகத்தோட எங்க அப்பாட்ட போய் மோது. பயந்து உனக்கு வேலை கொடுத்துருவாரு. ஆசீர்வாதம் உண்டு பாப்பா. வெற்றி உனக்கு. குட் மார்னிங் மை டியர் டேம் பிரதர்-இன்-லா. ஆட்டுவார் முழிக்கு. தட் மீன்ஸ் ஏன் முழிக்கிறீங்க? என்னடா இதுவரைக்கும் நம்ம முன்னால தைரியமா வந்து நின்னு தமிழ்ல கூட சரியா பேச தெரியாதவன் இங்கிலீஷ்ல புலந்து கட்டுறான்னு பாக்குறீங்களா? பழைய ராமு, உரிமைக்காக போராட வந்திருக்கிற புதிய ராமு. எனக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, துணி வாங்கி கொடுக்குறீங்க, ஓகே. எங்க ஒப்பு விட்டு சொத்தையா கொடுக்குறீங்க. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனால கொடுக்குறீங்க. உங்க தலை விதி. ஏதோ உங்க போதாத காலம் நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பண்றது? ஜாஸ்தி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாருங்க. என்ன பாய கொடுக்கட்டையா? எனக்கு தெரியும். எங்கடா இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நம்மளை விட பெரிய மனுஷன் ஆயிடுவானோங்கிற பொறாம உங்களுக்கு. என் தாய் மீதானை, தமிழ் மீதானை, பிறந்த பொன்னாட்டின் மீதானை நான் சேலஞ்ச் பண்றேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் என்னுடைய சவாலை சமாளி. முன்னாள் இல்லையே, இப்ப எப்படி திடீர்னு நான் கனவு கண்டேன். ஆமா, கனவு தான்.
புலம்ப வேண்டியது பாக்கி இருந்தா அதையும் புலம்பி தீர்த்து. நான் ஒண்ணு புலம்புல தான், நான் சும்மா தமாஷா நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சு எனக்கு ஒண்ணு வேலை வேணாம். என்னடா இது ராமு இவ்வளவு தைரியமா பேசுறானேன்னு பார்த்தேன். ஆள் இல்லாத தைரியம் தானே. நீ பேசுறது பூரா அவர் கேட்டுட்டு இருக்காரு இல்ல, எப்படியாவது சாமர்த்தியமா பேசி சமாளிச்சு வேலை வாங்குறதுக்கு உனக்கு ஒரு யோகிதை இல்ல? டேய் ராமு, ஓவிய கண்காட்சி நடத்துற ஒரு லெட்டர் தர்றேன், அதை கொண்டு போய் கொடு, வேலை கொடுப்பாங்க. தேங்க்யூ தான், தேங்க்யூ தான். இந்த வேலையை தொலைச்சிட்டு வந்தேன், ஜாக்கிரதை. தம்பி, நீ வேலை கேட்க போகும்போது வெறும் கையோட போகாது, ஏதாவது பழங்களை வாங்கிட்டு போ, அதான் மரியாதை. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. அத்தா சுபாஷ் லெட்டர் கொடுக்க போறாரு. இந்த நேரத்துல அவசரம் மாதிரி தும்முனீங்க, காரியமே கெட்டு போயிடும். மாமா மாமா மாமா